ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொள்ளாச்சி சமையல் மீனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை பொடி செய்யலாங்களா. இதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையை நல்லா எடுத்துகிட்டு நல்லா வணக்கணும். வணக்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்தால் நல்லா முறுமுறுன்னு வரும் பாருங்கள். எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருப்புளுந்து போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதையும் போட்டுட்டு நல்லா கலர் மாறுற வரை வணக்கி எடுத்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக துவரம்பருப்பு இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வறுகடலை இது ஜஸ்ட் கலர் மாறினா போதுங்க. இதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் சீரகம் போட்டுட்டு கொஞ்சமாக நல்லா பொரியிற வர கலர் மாறுற வர வணக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் குருமிளகு இதையும் போட்டுட்டு நல்லா கலர் மாறட்டுங்க, வணக்கி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் தேவைக்கேற்ப நம்ம காஞ்ச மிளகாயும் உப்பையும் போட்டுட்டு நல்லா வணக்கி எடுத்துடலாங்க. பாருங்கள், அவ்வளோதான். இதையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதிலையே பெருங்காயத்தூளும் நான் போட்டுடுறேன். நல்ல வாசமாக இருக்கும் பெருங்காயத்தூள் போட்டால். இது எல்லாமே நல்லா ஆறட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக எடுத்து அதை சலிச்சிட்டு யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நான் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்துங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.